ரிஷபத்தை பொறுத்தளவில் இவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப கடினமான ஒரு செயல்களை கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடியவங்க. எவ்வளோ வேணாலும் தாங்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சுமை தாங்கிகள் அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு பொருந்தும். அதனால தான் அந்த ராசியினுடைய சிம்பிளே வந்து மாடு தான். ரிஷபம் அப்படின்னாவே மாடு தான். மாடு என்ன பண்ணும், உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதை என்னென்னா அந்த கஷ்டத்தை கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இவங்கள்ட்ட இருக்குது. அதுதான் இந்த ரிஷபத்தினுடைய ஹைலைட்டே அதுதான். ஏன்னா சுக்கிரன், அந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதாக இருக்கட்டும், அதை ரொம்ப அடுத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதே போல் அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப அறிவார்த்தமாக இருக்கும். ரொம்ப அழகா பேசுவாங்க. நல்ல ஒரு யோசனை பேசும்போது கேட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா ரொம்ப கால்குலேஷன் அவங்களுக்கு அழகா வரும். இதை இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொந்த வாழ்க்கையில யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய நிகழ்வு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அவ்வளவு அழகா அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது பயன்படக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. படிப்பை பொறுத்தளவில் இவங்களுக்கு கணிதம் தொடர்பான ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அவங்க அந்த தொழிலை செய்கிறாங்க, இல்லை இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை வச்சு அந்த தொழிலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பக்தியும் அவங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஆனால் என்ன எவ்வளோதான் பக்தி செலுத்தினாலும் அவங்களுக்கு ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன்னா இயல்பிலேயே ரிஷபத்திற்கு குரு வந்து 8வது வீட்டிற்கு அதிபதியாக மாறிடுவார். அதனால் இவங்க யாரை குருன்னு வழிகாட்டின்னு நம்புகிறாங்களோ அவங்களே இவங்களுக்கு எகென்ஸ்டாக ஒரு வழிகாமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் தந்து. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் வந்து உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் ஒரு அருமையான ஜோதிடர் நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க வந்து நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது. அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்றோம்னா லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன பிரசன்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்கள்ல சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கறதும் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பத்தி கேட்டதுனால இந்த பிறப்புலயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் பிறப்பு பலன். கண்டிப்பாக சொல்லணும். ரிஷபத்தை பொறுத்தளவில் இவங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப கடினமான ஒரு செயல்களை கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கக்கூடியவங்க. எவ்வளோ வேணாலும் தாங்குவாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சுமை தாங்கிகள் அப்படின்னா இந்த ரிஷபத்துக்கு பொருந்தும். அதனால தான் அந்த ராசியினுடைய சிம்பிளே வந்து மாடு தான். ரிஷபம் அப்படின்னாவே மாடு. மாடு என்ன பண்ணும், உழைச்சிக்கிட்டே இருக்கும். அது குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபத்திற்கு ரொம்ப அழகா உண்டு. அதை என்னன்னா அந்த கஷ்டத்தை கூட அதை சந்தோஷமா ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இவங்கள்ட்ட இருக்கு. அதுதான் இந்த ரிஷபத்தினுடைய ஹைலைட்டே அதுதான்.
ஏன்னா சுக்கிரன், அந்த ராசியின் அதிபதி சுக்கிரன் ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதாக இருக்கட்டும், அதை ரொம்ப அடுத்தவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதே போல் அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப அறிவார்த்தமாக இருக்கும். ரொம்ப அழகா பேசுவாங்க. நல்ல ஒரு யோசனை திறன் பேசும்போது அப்படிங்கிறது கேட்டுட்டே இருக்கணும் போல கேட்டுட்டே இருக்கும். இருக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் தேவை அப்படின்னா, ஒரு அவங்கள்ட்ட கேட்டோம்னாவே அந்த அட்வைஸ் வந்து நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வெரி குட். ஏன்னா ரொம்ப கால்குலேஷன் அவங்களுக்கு அழகா வரும். இதை இப்படி பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொந்த வாழ்க்கையில யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய நிகழ்வு அப்படிங்கிறது தான் மத்தவங்களுக்கு வேணா புத்தி சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு அவ்வளோ அழகா அவங்க வந்து advice பண்ணுவாங்க. அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது பயன்படக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு. படிப்பை பொறுத்தளவில் இவங்களுக்கு கணிதம் தொடர்பான ஒரு கல்வியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இயல்பிலேயே பேச்சு நயம் அப்படிங்கிறது ரொம்ப நகைச்சுவையாக, ஒரு கஷ்டத்தில் இருந்தால் கூட அதை விடுப்பா, துக்கம் ஒரு வேலையில தான் சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தத்துவமான பாடல்களை எடுத்துக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். கலைகளை ரசிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த உழைப்புக்கு அடுத்து நம்ம அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இவங்க வீட்டில் வந்து அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அடுத்தவங்கக்கிட்ட ரொம்ப ஆர்டர் போடுற மாதிரி இவங்க பேசக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். அதை ரொம்ப அதுவும் மதிநுட்பம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட எப்படி பேசுனா அவங்கள்ட்ட வேலை வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சவங்க. சரி, இவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா அவங்களுடைய அம்மா தான். அம்மா பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆனால் அம்மா எப்படின்னா சாஃப்டாலாம் பேச மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசக்கூடியவங்களாக அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறத என் பையன் செய்யணும், பொண்ணு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அம்மா கிட்ட அதிகமாக இருக்கும். அந்த குடும்பத்துக்கு அவங்க தான் தலைவியாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்பாவுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் அம்மாவுக்கு தான் அங்கே ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி வீடும் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆளுமையாக கம்பீரமான ஒரு வீடாக அவங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் குலதெய்வம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். குழந்தைகளால் உண்மையிலே மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ராசிகளில் ரிஷபம் ஒவ்வொன்று. நான் கஷ்டப்பட்டாலும் என் குழந்தைய நல்லா வளர்த்துறணும்னு வளர்த்திடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த குழந்தைகளால் இவங்க பலன் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இவங்களுக்கும் கடன் இருக்கும். ஆனால் அந்த கடனை ரொம்ப சின்சியராக கட்டிடுவாங்க. சின்ன சின்ன கடன் தான், பெரிய கடன்லாம் வாங்க மாட்டாங்க. அந்த சின்ன சின்ன கடன் தீரக்கூடிய கடனாக தான் இருக்கும். அது அவங்களுக்கு அதை அழகாக அவங்க ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய திருமண வாழ்க்கை, இவங்க என்னதான் சாஃப்ட் நேச்சராக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய கலத்தரம், இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் கணவன் ரொம்ப கோவப்படக்கூடியவராக, எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய தன்மையுடையவராக தான் வருவாங்க. என்னைய என் வாழ்க்கை துணை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா, நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அவங்கள்ட்ட மட்டும் நல்ல பேர் வாங்கவே முடியாதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த கணவனை பற்றி நினைக்கும் போது ஒரு பயம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இது இப்போ ஒரு ஆண் ஜாதகமாக இருக்குன்னாலும் மனைவிக்கு அடங்கி தான் இவங்க போகணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இங்கே 7வது வீடு வந்து செவ்வாய், அங்கே ஆர்டர் போடும், இது அடங்கி போகும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் அவங்களுக்கு இருக்கும். அதே சமயம் இவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனைன்னு உறவுகளில் மூத்த சகோதரனால இவங்களுக்கு என்னைக்குமே தீராத பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, தப்பி தவறி கூட அண்ணன் அக்கான்னு உறவு முறை சொல்லி யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. பேசினாங்கன்னா முடிஞ்சது, அவங்களாலேயே இவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துடும். கண்டிப்பா உண்டு. அது நம்ம கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ இல்லையே, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களை நீங்க அண்ணன் அக்கான்னு கூப்பிட்டா கூட அவங்கள்ட்ட இருந்து தான் வரும். அந்த மாதிரி இந்த வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தவே கூடாது. இதை வந்து என்னுடைய அனுபவத்துல ஒரு ஃபாரின் கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அவருக்கு சொல்லியிருந்தேன், இந்த மூத்த சகோதரம் வந்து உங்களுக்கு நல்லா இல்லை, அவங்களாலதான் உங்களுக்கு வேலையிலேயே பிரச்சனை வரும்னு இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கவாம இருக்கு. நீங்க முன்னெச்சரிக்கை சொல்லிட்டீங்க. இல்ல, அவர்கிட்ட சொன்னப்போ அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னார். இல்லங்க, நீங்க அண்ணன் யார்கிட்டயாவது இப்போ அண்ணன் யாரு கூப்பிடுவாங்க, ப்ரோன்னு கூப்பிடுவீங்க இல்லையா, அந்த ப்ரோன்னு நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அவங்களால பிரச்சனைகள். ஆமாங்க, அவர் தான் என்னைய வேலையிலேயே சேர்த்து விட்டாரு, இப்ப அவர் தாங்க எனக்கு ஆஃப் படிக்கிறாரு. கரெக்ட் ஆயிடுச்சா? அந்த மாதிரி அந்த உறவுகள்ங்கிறது அவங்களுக்கு என்னைக்குமே மனக்கசப்பை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இல்ல மனக்கசப்பு இல்லைன்னாலும் அவங்க கஷ்டப்படுறத இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க முடியாம அவங்களுக்காக நிறைய பொருள் உதவி பண்ணி இவங்க அதனால நஷ்டத்தை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி 2 விதமான சூழ்நிலைகளையும் அவங்க மூத்த சகோதரர்களால அந்த மனவேதனையோ கஷ்டங்களோ அவமானங்களோ இவங்களுக்கு ஏற்படும். ஜாக்கிரதையா இருங்க, மூத்த சகோதரர்கள் கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க.
ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னா ம் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு அவங்க அந்த தொழிலை செய்யறாங்க, இல்ல இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை வச்சு அந்த தொழிலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியதாக ம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ம் அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பக்தியும் அவங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஆனா என்ன, எவ்வளவுதான் பக்தி செலுத்தினாலும் அவங்களுக்கு ஒரு மன நிறைவு அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன்னா இயல்பிலேயே ரிஷபத்திற்கு குரு வந்து 8வது வீட்டிற்கு அதிபதியாக மாறிடுவார். அதனால இவங்க யார குருன்னு வழிகாட்டின்னு நம்புறாங்களோ அவங்களே இவங்களுக்கு எகென்ஸ்டா ஒரு வழிகாமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் தந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்கள்ட்ட மட்டும் இதை நம்ம குருவே சொல்லிட்டாரேன்னு கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடாதீங்க. அவங்களும் உங்களுக்கு, ஏன்னா உங்க ஜாதகம் அப்படி இருக்கு. அப்ப ஆமா அவங்க சொல்ற அந்த கைடன்ஸ் கூட உங்களுக்கு தப்பா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ம் அதனால அது எது நல்லது கெட்டதுன்னு கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. பொதுவா தொழிலை பொறுத்தளவுல இரும்பு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அது சாதகமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள்ங்கிறது திருமணத்திற்கு பிறகே இவங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு ம் சொல்லியிருக்கு. திருமணத்திற்கு ம் பிறகு இவங்க வெளிநாடு போனாங்கன்னா ம் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அடிக்கடி பிரிஞ்சு சேர்றது தான் இவங்களுக்கு நல்லது. ஓ அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு பிரியக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்துடும். அதனால இவங்க அதுக்கு தொழில் பெஸ்ட் அப்பப்போ பிரிஞ்சு சேர்ந்துருங்க. கண்டிப்பா. அப்போ மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா தாராளமா போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்புங்க. அதை விட்டு நீ ஏன் போகணும், எதுக்கு போகணும், எனக்கு அடங்கி தான் இருக்கணும் அப்படின்லாம் ஆமா நினைக்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லினா நல்லபடியா போயிட்டு 2 நாள் உங்க அம்மா கையால சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புங்க. சந்தோஷமான பிரிவுகள் அப்படிங்கிறது என்னைக்குமே நல்லா இருக்கும். ஆமா அது வந்து ரிஷபத்தை பொறுத்தளவுல அந்த அமைப்பு இருக்கிறதுனால அதை வாலண்டியாவே ஏத்துக்கிறது நல்லது அப்படின்னு ம் தான் சொல்லலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரிஷபராசி வந்து நிறைய பேர் புரிஞ்சிருப்பாங்க. அதனால ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்ப அதாவது இவ்வளோ தெளிவா, இவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கறது மட்டும் இல்ல, இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு வந்து ஜாதகத்துல ஏதாவது டவுட் இருந்தாலும், இந்த வீடியோல இருக்கிற நம்பர் எடுத்து எங்க சாந்தி தேவி மேடம் வந்து அவ்வளோ அழகா உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. அது இல்ல, நான் ஜாதகத்த கத்துக்கணும், எப்படி கத்துக்கிறது அப்படின்னா, டோன்ட் வரி. இந்த நம்பர் எடுத்து எங்க சாந்தி தேவி மேம்ட்ட வந்து அவங்க ஆசிரியர். ஸோ ஜோதிட விஷயமா நீங்க அழகா கத்துக்கிட்டு நீங்களும் பயனடையலாம். ஓகேவா? தேங்க் யூ.